அது ஒரு பிச்சை, தமிழனுக்கு போட்ட பிச்சை. வணக்கம். இது இலங்கையின் இன்றைய காலை செய்திகள். யாழ்ப்பாணம் பருத்துறையில் துப்பாக்கிச் சூடு, ஒருவர் காயம். யாழ்ப்பாணம் பருத்துறை பகுதியில் அனுமதி பத்திரமின்றி சட்டவிரோதமாக மணல் ஏற்றிச் சென்ற டிப்பர் வாகனம் மீது போலீசார் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டதில் ஒருவர் காயமுற்றுள்ளார். காயமடைந்தவர் பருத்துறை ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். பருத்துறை தொன்னாலை வீதியில் இன்று காலை மணலேற்றிச் சென்ற டிப்பரை போலீசார் வழிமறைத்தனர். போலீசாரின் கட்டளைக்கு மீறி டிப்பர் பயணித்த நிலையே டிப்பர் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டது. இதன்போது ஒருவர் தப்பிச் சென்ற நிலையில் இன்னும் ஒருவர் காயமுற்றுள்ளார். சம்பவம் தொடர்பாக பருத்துறை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். உள்ளூராட்சி தேர்தலில் மான் தனிவழி. எதிர்வரும் உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தலில் தமிழ் மக்கள் கூட்டணி தனித்து தனது மான் சின்னத்தில் போட்டியிடும் என்றும் அந்த கட்சியின் சார்பில் சட்டத்தரணி மணிவண்ணன் அறிவித்திருக்கின்றார். கல்முனை மாநகர சபைக்கு எதிராக கல்முனை கிரீன்ஃபீல்ட் வீட்டுத்திட்ட மக்கள் கவனஈர்ப்பு போராட்டம். கல்முனை மாநகர சபையினால் கொட்டப்படும் குப்பைகளில் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாக கூறி கல்முனை கிரீன்ஃபீல்ட் வீட்டுத்திட்ட மக்கள் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுத்திருந்தனர். நாடு முழுவதும் இருக்கும் எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் இரவு 8 மணிக்கு மூடுவதற்கு தீர்மானம். பெட்ரோலிய விநியோகஸ்தர்கள் சங்கம் வேண்டுகோள். நாடு முழுவதும் இருக்கும் எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் இரவு 8 மணி மூடுவதற்கு பெட்ரோலிய விநியோகஸ்தர்கள் சங்கம் தீர்மானித்துள்ளனர். எரிபொருள் ஓடர்களை இடைநிறுத்துவதுடன் இந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அதன் இணைச்சியலாளர் அறிவிக்கின்றார். எரிபொருள் நிரப்பு நிலைய உரிமைகள் இதுவரை வழங்கப்பட்டு வந்த 3% கமிஷன் ரத்து செய்யப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகின்றது. நாடு முழுவதும் பல்வேறு எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் முன்னர் 24 மணி நேரமும் சேவை வழங்கியிருந்தனர். எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் வெள்ளிக்கிழமை ஆர்டர் செய்யப்படும் எரிபொருள் இருப்பு நேற்றும் இன்றும் தீர்ந்துவிடும் என்றும் தெரிவித்திருந்தனர். புதிய இருப்பு எதுவும் ஆர்டர் செய்யப்படவில்லை என்றும் திங்கட்கிழமை நாடு முழுவதும் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படும் என்று கூறப்படுகின்றது. மத்திய அரசும் மாகாண சபையும் இணைந்து வேலைத்திட்டங்களை நடைமுறைப்படுத்த வேண்டும். கடற்தொழில் அமைச்சர். கடற்தொழில் தொடர்பில் கடந்த காலங்களில் மத்திய அரசும் மாகாண சபையும் 2 வேலைத்திட்டங்களை நடைமுறைப்படுத்தி இருந்தமையினால் பெருமளவு பணம் வீண்விரியமாக்கப்பட்டிருப்பதாக கடற்தொழில் அமைச்சர் கருத்து வெளியிட்டுள்ளார். கடற்தொழில் நீரியல் திணைக்களம், கடற்தொழில் கூட்டுத்தாபன நிறுவனம் ஆகியவை அமுல்படுத்தப்படும் வேலைத்திட்டங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். புனித ரமலான் நோன்பு காலம் ஆரம்பம். புனித ரமலான் நோன்பு காலம் இன்று தொடக்கம் ஆரம்பமாகின்றது. அதன் அடிப்படையில் இன்று முதல் 1 மாத காலத்துக்கு இஸ்லாமியர்கள் நோன்பு நோட்பார்கள். புதிய பிறை நேற்று தென்பட்டதை அடுத்து இந்த முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாக தேசிய ஒருங்கிணைப்பு பிரதியமைச்சர் முனீர் அறிவிக்கின்றார். புனித ரமலான் நோன்பு என்பது இஸ்லாமிய ஹிஜ்ரி நாட்காட்டியின் 9வது மாதமான ரமலான் மாதத்தில் உலகெங்கிலும் இருக்கும் முஸ்லிம்களால் கடைப்பிடிக்கப்படும் ஒரு மத நடைமுறையாகும். ரமலான் நோன்பு என்பது இஸ்லாத்தின் 5 கடமைகளில் ஒன்று. கலிமா, தொழுகை, யஹத், ஹஜ் ஆகியவை மீதம் இருக்கும் 4 கடமைகள். பொதுவாக 30 நாட்கள் கடைப்பிடிக்கப்படும் இந்த நோன்புகளில் விடியற்காலை தொடக்கம் சூரிய அஸ்தமனம் வரை முஸ்லிம்கள் சாப்பிடவோ எதையோ குடிக்கவோ மாட்டார்கள். இஸ்லாத்தில் பக்தி என்பது சுய ஒழுக்கத்தின் செயல். ரமலான் மாதத்தில் முஸ்லிம்களுக்கு விடியலுக்கு முன்பு அதிகாலை காலை உணவையும் உண்பார். இது சஹர் என்று அறியப்படும். அதன் பின்னர் சூரியன் மறைந்ததும் மாலை நோன்பை முடிப்பதற்கு முன்பு வரை எதையும் உண்ணமாட்டார்கள். தண்ணீர் உட்பட எதையும் அருந்த மாட்டார்கள். இது இப்தார் எனப்படுகிறது. இந்த 2க்கும் ஒரு குறிப்பிட்ட நேரம் உள்ளது. அதற்குள் சகர் உணவை முடித்து நோன்பை தொடங்க வேண்டாம். மாலையில் இப்தார் உணவை உண்டு நோன்பை முடிக்க வேண்டும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மஹிந்த ஆட்சி காலத்தில் 34 ஊடகவியர்கள் படுகொலை செய்யப்பட்டனர். ராஜபக்சர்களின் ஆட்சி காலத்தில் 34 ஊடகவியர்கள் படுகொலை செய்யப்பட்டிருப்பதாகவும் இவர்களில் பெரும்பாலானோர் தமிழர்கள். கோத்தபா ராஜபக்சன் அரசாங்கத்தின் உண்மைகளை மூடி மறைப்பதற்கும் ஆணைக்குழுக்கள் உருவாக்கப்பட்டு அவர்களுக்கு சாதகமான முன்மொழிவுகள் வைக்கப்பட்டன. எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படாது என்று அரசாங்கம் பலமுறை குறிப்பிடுகின்றது. ஆனால் மக்கள் எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் முன்பாக தொடர்ந்தும் வரிசையில் நிற்கின்றனர். இந்த நாட்டில் பல படுகொலைகள் இடம்பெற்றுள்ளன. அவற்றில் ஊடகவியர்கள் நிமலராஜன் படுகொலை, திருகோணமலை 5 மாணவர்கள் படுகொலை, 11 தமிழ் மாணவர்கள் கடத்தல் படுகொலை மற்றும் ஹீத் நோயார் படுகொலை, லசத்த விக்ரமதிங்க படுகொலை, பிரகீத் எகிலியகுட உட்பட்டவை பிரதானமானவை. லசந்த விக்ரதுங்க படுகொலை தொடர்பில் கடந்த மாதமளவில் பரவலாக பேசப்பட்டது. சந்தேக நபர்களை விடுவிப்பதாக சட்டம் அதிபர் எடுத்த தீர்மானம் தற்காலிகமாக நிறுத்தம் செய்யப்பட்டிருந்த விடயமும் குறிப்பிடத்தக்கது.
அடிப்படைவாத கொள்கைகள் தொடர்பான செயல்பாடுகள் கல்முனையில் அதிகரிப்போம். அடிப்படைவாத கொள்கைகள் தொடர்பான செயல்பாடுகள் கல்முனை பிரதேசத்தில் அதிகம் பதிவாகி இருப்பதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் அறிவிக்கின்றார். கிழக்கு மாகாணத்தில் முஸ்லிம் மக்கள் மத்தியில் அடிப்படைவாத கொள்கைகள் பரப்புவதற்கான முயற்சிகள் தற்பொழுது இடம்பெறுகின்றன. இராணுவ புலனாய்வு பிரிவு, அரச புலனாய்வு பிரிவு ஆகியவற்றிடமிருந்து இந்த அறிக்கை கிடைக்கப்பெற்றிருக்கிறது. மத செயல்பாடுகள் நடக்கும் சில இடங்களை கண்காணித்ததில் குறிப்பாக சிறுவர்கள் மத்தியில் அடிப்படைவாத கொள்கைகள் புகுத்தப்படுகின்றன. இந்த அடிப்படைவாத கொள்கைகள் இஸ்லாத்தின் போதனைகளுக்கு முரணானது என்றும் அமைச்சர் ஆனந்த விஜயபால குறிப்பிடுகின்றார். நாட்டில் தீவிரவாதம், இனவாதம் மீண்டும் பரவ ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என்றும் இதுபோன்ற பிரச்சினைகள் உண்மையிலேயே அகற்றப்பட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வேண்டுகோள் வைத்திருக்கின்றார். இலங்கைக்கு $334 மில்லியன் நிதி கிடைக்கின்றது. சர்வதேச நாணய நிதியத்தின் 4வது தவணையாக இலங்கைக்கு $334 மில்லியன் நிதி கிடைக்கும் என்று தொழிலமைச்சர் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் ஆனந்த ஜியந்த பெர்னாண்டோ அறிவிக்கின்றார். இலங்கையை பொறுத்தவரை இந்த பாடம் தெளிவானது. வல்லரசு போட்டிகளால் உலகம் துருவமுனைக்கப்படும் நிலையில் இலங்கை அதன் நீண்டகால அணிசீராமை வெளியுறவுக் கொள்கை கோட்பாட்டில் உறுதியாக இருக்க வேண்டும். இந்திய பெருங்கடலில் இலங்கையின் மூலோபாய இருப்பிடம், பொருளாதார அபிலாசைகள், நீண்டகால நிலைமைகள் ஆகியவை அனைத்து உலகளாவிய தரப்புகளின் விசேட கவனம். உக்ரைனில் ஏற்பட்டிருக்கும் நெருக்கடி சிறிய நடுத்தர நாடுகள் பெரிய அதிகார போராட்டங்களில் குறுக்குவட்டில் சிக்கிக்கொள்ளும் போது என்ன நடக்கும் என்பதை தெளிவாக காட்டுகிறது. இலங்கையை பொறுத்தவரை இந்த பாடம் தெளிவானது. முதல்வர் பதவியை குறிவைக்கும் அர்ச்சுனா சபைக்கு வருகின்றார் தங்கம். முதல்வர் பதவியை குறிவைக்கும் அர்ச்சுனா சபைக்கு வருகின்றார் தங்கம். மாகாண சபை தேர்தலில் போட்டியிடுவதற்காக நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்ய இருப்பதாக அர்ச்சுனா ராமநாதன் அறிவிக்கின்றார். அவர் பதவி விலகிய பின்னர் விருப்பு வாக்கு பட்டியலில் 2ஆம் இடத்திலும் சட்டத்தரணி கௌசல்யா நாடாளுமன்றம் வருவார். மாகாண சபை தேர்தல் தொடர்பான அறிவித்தல் வெளியான பிறகு பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை அர்ச்சுனா ராஜினாமா செய்யக்கூடும் என்று தெரிய வருகிறது. எம்பி பதவியை ராஜினாமா செய்யும் காலப்பகுதி தொடர்பில் உரிய வகையில் தீர்மானம் எடுக்கப்படும் என்றும் அர்ச்சுனா தரப்பில் சொல்லப்படுகிறது. பொதுநலன் கருதினால் மட்டுமே உயர்ந்த நிலையை அடைய வழிகாட்டும் என்றும் நாடென்ன செய்தது நமக்கு நாம் என்ன செய்துள்ளோம், வரலாறு கூறும் அளவுக்கு துணிவுமிக்க உங்கள் சேவை, பாராட்டிட சமூக அக்கறைகள், புதிய சிந்தனைகள் செய்து புதிய பாவரை பார்க்கும் போதுதான் புதிய விடிவு காலம் பிறக்கும் என்று வரலாறு கூறுகின்றது. செவ்வந்தியை தேடிய புலனாய்வு திணைக்களத்துக்கு மற்றும் ஒரு நெருக்கடி. கனிமூல சஞ்சீவ கொலையின் பிரதான சூத்திரதாரியான செவ்வந்தியை தேடிய போலீசார் அவர் சம்பந்தப்பட்ட எல்லோரையும் கண்டுபிடித்தார்கள். ஆனால் செவ்வந்தியை இன்று வரை கண்டுபிடிக்கவில்லை. நாட்கள் கடந்து செல்கின்ற நிலையில் தற்பொழுது செவ்வந்தியை தேடிய குற்றப்புலனாய்வு துறையினர் முன்னாள் போலீஸ் அதிபர் தேசபத்து தென்னக்கோனையும் தேடுகின்றனர். தேசபத்து தென்னக்கோன் எங்கு தேடியும் கிடைக்கவில்லை. அப்படி கிடைத்தாலும் ஏதாவது வைத்திய காரணங்கள் ஒன்று கூறி தப்பிச் செல்கின்றார். இந்த 2 விடயங்களை வைத்து பார்க்கின்ற போது இலங்கையின் பாதுகாப்புத்துறையின் பலருக்கு மீதுள்ள கேள்விகள் இருக்கின்றன. செவ்வந்தி விடயம், ஈஸ்டர் குண்டு தாக்குதல் சம்பவம் போன்றோ மறுக்கப்படுமா அல்லது மறைக்கப்படுமா? இந்த விடயங்கள் தொடர்பில் யார் பதில் கூறுவது?